இந்தியாவின் வரலாற்றில் அறிவும் பண்பும் ஒன்றாக கலந்த மனிதர் என்றால் அது அப்துல் கலாம். ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் சிறுவயதில் செய்தித்தாள் வெற்று குடும்பத்துக்கு உதவினார். ஆனால் அந்த சிறுவனின் கண்களில் இருந்த கனவு வானத்தை தொட்டது. கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவுகள் எண்ணங்களாக மாறும், எண்ணங்கள் செயல்களாக மாறும் என்ற அவரது வார்த்தைகள் இன்று கோடிக்கணக்கான இளைஞர்களின் மனதில் ஒலிக்கின்றன. கலாமின் வாழ்க்கை எளிமையின் பாடமாக இருந்தது. அவர் உணவு, உடை, வாழ்வு அனைத்திலும் எளிமையே தேர்ந்தெடுத்தார். ஆனால் அறிவில் அவர் எப்போதும் உயரத்தை நோக்கினார். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பிலும் அவர் செய்த பணி நாட்டை உலக வரைபடத்தில் உயர்த்தியது. மிசைல் மேன் என்று அழைக்கப்பட்ட அவர் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை உலகிற்கு நிரூபித்தார். அவர் ஜனாதிபதியாக இருந்த காலம் அதிகாரத்தின் சின்னமாக அல்ல, மக்களின் குரலாக இருந்தது. பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று அழைக்கப்பட்ட அவர் மாணவர்களுடன், விவசாயிகளுடன், சாதாரண மக்களுடன் நேரடியாக உரையாடினார். நீங்கள் கனவு காண வேண்டும், உங்கள் கனவுகள் தான் நிஜமாகும் என்று அவர் சொன்னபோது அது ஒரு அரசியல் உரை அல்ல, அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அவர் ஜனாதிபதியாக இருந்த காலம் அதிகாரத்தின் சின்னமாக அல்ல, மக்களின் குரலாக இருந்தது. பீப்பிள்ஸ் பிரசிடென்ட் என்று அழைக்கப்பட்ட அவர் மாணவர்களுடன், விவசாயிகளுடன், சாதாரண மக்களுடன் நேரடியாக உரையாடினார். நீங்கள் கனவு காண வேண்டும், உங்கள் கனவுகள் தான் நிஜமாகும் என்று அவர் சொன்னபோது அது ஒரு அரசியல் உரை அல்ல, அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி. அவரது அறிவு வார்த்தைகள் எளிமையானவை ஆனால் ஆழமானவை. வெற்றி என்பது இலக்கை அடைவதல்ல, இலக்கை நோக்கி பயணிப்பதே வெற்றி என்று அவர் கூறினார். வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் அதை தாண்டி செல்லும் திறன்தான் மனிதனை வலிமையாக்கும் என்றார். இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டும் விளக்குகள். கலாமின் வரலாறு ஒரு மனிதனின் சாதனை மட்டுமல்ல, ஒரு நாட்டின் கனவுகளின் கதை. அவர் சொன்னார், ஒரு நாட்டின் வலிமை அதன் இராணுவத்தில் அல்ல, அதன் இளைஞர்களின் கனவுகளில் உள்ளது. இந்த வார்த்தைகள் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் விதமாக இருந்தது. அவர் மாணவர்களிடம் சொன்னார், நீங்கள் உங்களின் திறனை நம்புங்கள், உலகம் உங்களை மதிக்கும். 2015ஆம் ஆண்டு அவர் நம்மை விட்டு பிரிந்தார். ஆனால் அவர் விட்டு சென்ற வார்த்தைகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. ஒவ்வொரு மாணவரின் மனதில், ஒவ்வொரு கனவாளியின் இதயத்தில் அவர் விதைத்த விதைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. வாழ்க்கை என்பது ஒரு பயணம், அந்த பயணத்தில் அறிவும் பண்பும் தான் உண்மையான செல்வம் என்று அவர் சொன்னார். அந்த செல்வத்தை நாம் அனைவரும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல, ஒரு ஆசிரியர், ஒரு வழிகாட்டி, ஒரு கனவாளி. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், நீங்கள் எங்கு இருந்தாலும், எவ்வளவு சவால்கள் இருந்தாலும் உங்களின் கனவுகளை விட்டுவிடாதீர்கள். அந்த வார்த்தைகள் இன்று நம் வாழ்க்கையின் திசை காட்டும் நட்சத்திரமாக இருக்கின்றன. அவரது வாழ்க்கை எளிமை, அறிவு, பண்பு, கனவு இவை அனைத்தும் ஒன்றாக கலந்த ஒரு இசை. அந்த இசையை நாம் கேட்க வேண்டும், அந்த இசையை நாம் வாழ வேண்டும். அப்துல் கலாம் சொன்னார், வாழ்க்கையில் சிறந்த மகிழ்ச்சி பிறரின் வாழ்க்கையை மாற்றும் போதுதான் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியை நாம் அனைவரும் தேட வேண்டும். இன்று நாம் அவரை நினைக்கும் போது அது ஒரு நினைவு அல்ல, அது ஒரு அழைப்பு. கனவு காணுங்கள், செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். இந்த 3 வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் அடிப்படை ஆகஸ்ட் வேண்டும். அப்துல் கலாம் இந்தியாவின் அறிவின் ஒளி, உலகின் ஊக்கத்தின் குரல். அவரின் வார்த்தைகள் நம் வாழ்வியல் வழிகாட்டியும்.